திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இந்த தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் எல்லாத்துக்கும் ஆய்வுக்கு போறாங்க. அப்படி கோவத்துல இருக்கிற கடலூர் சுத்தரிப்பு ஆய்வுக்கு போறாரு. அந்த தண்ணியை போய் படிச்சு பாக்குறாரு. தண்ணி நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி தண்ணி வச்சாங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கோவலத்துல இருந்து தேனாம்பட்டு தாம்பரம் அது தண்ணி தான் போகணும். சென்னை ஃபுல்லா பாதி சென்னை ஃபுல்லா அந்த தண்ணி தான் போகணும். குறிப்பா உத்தரநிலம் மட்டும் நிலத்தடி நீர் வந்து பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தடவையா போயிட்டு போராட்டம் சொல்லி போயிட்டு அவங்கள பார்த்து அணுகி இந்த மாதிரி விஷயம் இருக்கு. உங்களுக்கு மட்டும் கொடுத்தா எல்லாருக்குமே கேட்பாங்க. அதனால எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வந்து ரொம்ப பல பிரச்சனைகளா இருக்கணும். தண்ணி கொடுக்குறவங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களோட சிஎம் சரடி பார்த்துட்டு இந்த தமிழ்நாட்டோட சிஎம்ஏ பார்த்து அவங்க தண்ணியை குடிச்சுட்டு வந்திருக்காங்க. தண்ணி நல்லா பண்ணுவாங்க நான் சொன்னேன். அவங்க தண்ணி ஓடும் போது அங்க இருக்கிற இன்ஜினியர் கிட்ட எல்லாம் சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து ஓரப்படுத்தாங்க. வைப்பாங்க. ஒரு 3 நாட்கள் முன்னாடி அமைச்சர் அனுமதிட்டு சொன்னாங்க 2 மணி நேரம் தண்ணி ஓடணும். பொதுச்செயலாளர் அவர்கள் நான் ஆலோசனை பண்றோம் சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல பகுதியில 2 நாளோ 2 நாளோ தண்ணி அந்த நிலப்படி பள்ளிவாளருக்கு சாலை மறியல் பண்றாங்க. சாலை மறியல் பண்றதுனால எல்லா வருஷமும் சரி செய்ய முடியும் ஆகாதுங்க. சாலை மறியல் பண்றதுனால ஒரு ஆம்புலன்ஸ் வரும். அவங்க விட முடியாது. ஒரு எமர்ஜென்சி ஒரு இடத்துக்கு போகணும். அவங்களால போக முடியாது. சாலை மறியல் பண்ணிதான் ஒரு விஷயத்தை சாதிக்கிறது கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா அந்த ஆட்சி விளைவுபட்ட ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதனால எவ்வளவு இருந்தாலும் பேசி சேர்த்து நம்ம பண்ணலாம். அப்படிதான் நான் சொல்றேன். நீங்க நினைச்சுட்டு பாத்தீங்க. நீங்க அந்த எம்பிக்கெல்லாம் பேசுறது அதை கலந்து ஆலோசித்து நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு தண்ணி ஏற்பாடு முதலமைச்சர் கொண்டு போய் அமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சருக்கு கொண்டு போய் உடனடியாக ஏற்பாடு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். நான் பாடம் மட்டும் கேட்கிறேன். சில கட்சி தீய சக்தி திமுகவோட தூண்டுதல் தான் எல்லா ஏரியாவும் பல பிரச்சனைகள் நடந்து வருது. அதாவது குறிப்பா ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ஈஸியா பார்த்துருக்கோம். ஈஸியா தொடர்ந்து சாலை மறியல் கருடா படம் ஏன்னா சிஎம் சார் இருக்கிறதுனால அதை முன்வைத்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு விஷயமா எப்படி வருவாங்க. இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான். நல்லா இருக்க குடும்பத்தையும் கிடைக்கிற திமுக தரணும். அதுல வந்து சொல்லவே தேவை. இன்னும் அதே சொல்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நியமா இருக்கிற வாமா போலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க லோக்கல் இருக்க திமுக கவுன்சிலர் பேச்சை கேட்டுக்கிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் போயிட்டு பண்றாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக சொல்லுங்க, நான் கண்டிப்பாக சாலை பண்ணணும். சாலை மறியல் பண்றதுனால தீர்வு காலங்களில் அந்த விஷயத்தை பண்ணாங்க. பண்ண முடியாது கண்டிப்பா பண்ணிட்டு வந்துடுவோம். பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை புரிஞ்சு அதை நடந்துக்கணும் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வாக்களிச்சுதான் தலைவராக முதலமைச்சராக நான் இப்போ சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பா மொத்தத்தை மட்டும் இல்லை, இந்த சூழ்நிலை எல்லா ஊர்களுக்கும் நல்லா நடக்கும் தெரிவிச்சு